லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 17/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 50-50 லாட்டரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு நல்ல விதமான கெஸ்ஸிங் வரும், அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் ஒரு போஸ்ட் மாதிரி வரும், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நீங்கள் பார்த்து உங்களோட கெஸ்ஸிங் அதுவும் மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக சூப்பராக தரமாக ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு 50-50 லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். 035 டுடே ரிசல்ட். ஏ போர்டு 0, பி போர்டு 3, சி போர்டு 5. இந்த பேர் தாங்க நம்ம இதில். ஏ போர்டு அது ஆல் போர்டில் 0 பாஸு, சி போர்டில் 5 பாஸு, ஏ போர்ட்லேயும் 0 பாஸு. அதாவது மெம்பர்ஷிப். இது வந்து நார்மல் வீடியோக்குரிய கெஸ்ஸிங். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை வாங்க போய் பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல் போர்டில் 5 பாஸு, நார்மலில் 0 பாஸு. இந்த 0, 5 மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வரிசையாக வச்சுட்டே இருக்கான். அதாவது கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் லாஸ்ட்டாக நம்ம அக்ஷயா லாட்டரியில் தான் இந்த நம்பர் அடித்தான். அதனால தான் இப்போ நம்ம டோட்டலாக குழம்புனதே அதான். அதாவது 14ஆம் தேதி தான் 350ன்னு அடிச்சிருக்கான். இப்போ அப்படியே மாற்றிட்டான். 0 ஏ போர்டு, ஏ போர்டில் வந்தது பி போர்டு, பி போர்டில் வந்தது சி போர்டு. இப்படியே உள்டாவாகி மாறிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் அக்ஷயா லாட்டரிக்கு லாஸ்ட்டாக வந்தது 350 ரிசல்ட்டு. அப்படியே 035. இந்த மாதம் 5 வந்து ஓவராக தாறுமாறாக எல்லா போர்டுலையுமே வேற லெவலில் இறங்கிருச்சுங்க. அந்த 5ம் சரி, 3ம் சரி, 0ம் சரி, பயங்கர மாஸ் காட்டின ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். அதனால மறுபடியும் இந்த நம்பர் வந்துச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங்கோட வர்றதுக்கான ஒரு குழப்பம். 3மே வேற வேற நம்பர் வெளியில் நீங்கள் வந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை வாங்க பார்த்துருவோம். வாங்க டுடே பார்க்க போது ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ போர்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 1 தாங்க. ஒரு பவர் நம்பர், ஒரு ஃப்ளிப் நம்பர், ஒரு அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இதுதான் நண்பர்களே, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு 0 வச்சு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7ங்க. அதாவது 0வுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான். அதுக்கு அடுத்தாப்புல 0வுக்கு 0வே வர்றதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த 1 வந்து ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. இது வந்து சப்பாக வச்சு மெயினாக விளாடுங்க. ஓகேங்களா? ஏ போர்டில் 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 1, 7, 0. இதுதான் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு தரமான வரக்கூடிய நாளைக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்குற ஆல் போர்டை மட்டும் கவனமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதுதான் ஆல் போர்டை வந்து மெயினாக வச்சுக்கோங்க. இந்த ஏபி ஏசிபிசியெல்லாம் சப்பாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஆட்டத்தோட மெயினே. இதை தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டை மட்டும் மெயினாக வச்சு ப்ளே பண்ணிட்டு ஏபிஎஸ்சிபிசி ப்ளே பண்ணுறதுனால ஆல் போர்டு வச்சு ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் ஏபிஎஸ்சிபிசி ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டு. பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் பி போர்டு 3. ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 7 தாங்க. அதாவது 3 வச்சு இறங்கக்கூடிய அடுத்து ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா அது 7 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு அடுத்தாப்புல, அதாவது 3ன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே 3க்கு அடுத்தாப்புல ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நம்பர் 7. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 0 தான் நண்பர்களே. ஃபைனலாக அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தான். அதாவது பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க.
இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்புகளுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. அடுத்து சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போறோம். 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. அதாவது சி போர்டு 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தான். அதுக்கு அடுத்தாப்புல 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா அது 4 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7. அதாவது 6, 4, 7 சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 6 இல்லைன்னா 4 இல்லாத பட்சத்துக்கு 7. இதுதான் வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதாவது சி போர்டு 5 வச்சு 6 இல்லாத பட்சத்துக்கு 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7. இதுதான் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கிசிங். மறக்காம 3 டிஜிட் உங்களுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் கிசிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி 03. இந்த 03 வச்சு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92. அதாவது 92 03 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 92 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 85. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். அதாவது ஏபியை வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர் 9285. இதுதான் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்ம கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சில கெஸ்ஸிங் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் பிசி 35 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க ஷேர் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க பிசி 35 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24. 24க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 82. அதாவது 24 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 82. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பிசியை வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பருங்க. பிசி 35 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 24 அப்படின்னா 82. இதுதான் வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள். அதாவது ஏசி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 05. இந்த 05 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77. 77 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏசி 05 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் 97. அதாவது ஏசியை வச்சு 05 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 77 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 97. அதாவது ஏசி பார்த்துக்கிட்டீங்க 77 இல்லாத பட்சத்துக்கு 97 ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஏசி இப்போ ஏபி ஏசி பிசி சாரி அதாவது ஏபி ஏசி பிசியை பார்த்தீங்க உங்களது கன்ஃபார்ம் கெஸிங்கையும் மறக்காமல் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்குரிய ஒரு கெஸிங் தான். அதாவது 035 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஏபிசி குறிய 035 இதை வச்சு வரக்கூடிய ஒரு சில முக்கியமான தரமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 1 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் 6. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனல் அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. 167. அதாவது நாளைக்கு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசிக்குரிய ஒரு ஆல் போர்டு நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 167. இதுதான். இதையும் நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 நம்பர் கன்ஃபார்மாக நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம 50-50 லாட்டரி கேஸிங்க வச்சு அதுக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்களது கெஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய என்னோட கெஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட
தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 709. அடுத்து செகண்டாக வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது 709 இது வந்து 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸுங்க. அதனால் இதுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க இது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 261, அதாவது 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸு 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்த ஒரு 2 நம்பர் தான். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அதை என்னோட கெஸ்ஸிங் 709-261. நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்குரிய வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா இதுதான். அதாவது டுடே ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னுக்கு வெயிட்டிங்கில் இருப்போம். ஓகேங்களா? என்னோட ஏபிஏசிபிசி எல்லாம் ஏபிஏசிபிசிக்குரிய கெஸ்ஸிங் பார்த்தீங்க, ஆல் போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணாலே போதும். உங்களுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு அண்டு பேமெண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் பண்ணி ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இன் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டமும் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer, this video is only entertainment purpose videos only, not for gambling, not for betting in the channel. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி முழுக்க கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. இது கணிப்புகளுக்கு உண்டான ஒரு கேரளா லாட்டரி, ஒன்லி ஃபார் கணிப்புகள் உள்ள கெஸ்ஸிங் மட்டுமே. நன்றி, வணக்கம். மீண்டும் டுடே ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். நன்றி.